அனுமந்தன் முதுமதில் இலங்கவே வித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கடியினை பணிய நின்றார்க்கு என்பொழா முருகிவிட்டு என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியனேனே. மாயமான் மாயச்செற்று மருதிர நடந்து வையம் தாயுமா பறவை பொங்கத் தடவரை திரிந்து வானோர்க்கு ஈமானால் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூயமா மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே. சூட்டுனன் மாலைகள் தூயவனேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அத்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுமுன்ன போந்து மேற்றலன் கூன் கோட்டுடையாளினை கூர்ந்த அடலாயிரதம் கொம்பினுக்கே. காடுகள் ஊர்ந்து போய் கன்றுகள் மேய்த்து மரியோடி கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா கற்று தூளிகான் உன்னுடம்பு பேடைமயில் சாயல் பின்னைமனாளா நீராட்டம் அமைத்து வைத்தேன் ஆடி அமுது செய் அப்பனும் உண்டும் உன்னோடுடனே உண்பான். தின்னார்வன் சங்குடையாய் திருநாள் திருவோணமென்றேழு நாள் முன் பண்ணையர் முளையாரை கூபி முளையாட்டி பல்லாண்டு ஊர்வித்தேன். கண்ணாலம் செய்ய கரியும் களத்தரிசியுமாக்கி வைத்தேன். கண்ணாணி நாளை தொட்டு கன்றின் பின் போகையில் கோலம் செய்திங்கே இரு. பொங்கிய நின்தன் அருளை புட்களமாய் பெற்றவர்க்கு எங்கெழுந்தன் ஞாயிறு இளம்பாய் பராபரமே. கங்குல் பகலற்ற திருக்காட்சியர் கண்கண்ட வழி எங்கும் ஒரு வழியே எந்தாய் பராபரமே. தாய்மானவர் சுவாமி எழுதின பாடல் இது. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். மகாபக்த விஜயம் என்னும் தொகுப்பிலே நம் வடதேச மகான்களுடைய திவ்யமான சரிதங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 52வது ஸ்ரீ அங்கத பூபதி என்ற ஒரு அரசகுமாரனுடைய கதையை ரசிக்க இருக்கிறோம். வடநாட்டிலே அழகியது ஒரு நகரம். அந்த நகரத்தின் அரசனுக்கு 2 புதல்வர்களும் ஒரு புதல்வியும் இருந்தார்கள். மூத்தவன் பெயர் ராயசிங், இளையவன் பெயர் அங்கத பூபதி. தந்தைக்கு பின் மூத்தவனாகிய ராயசிங்கன் அரசனானான். இளையவனாகிய அங்கத பூபதி அவனுக்கு துணையாக நாட்டை நிர்வகிப்பது, படைகளை பராமரிப்பது போன்ற பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி வந்தார்கள். அங்கத பூபதியின் மனைவியானவள் ஹரிபக்தியில் சிறந்தவள். அவள் துறவிகளை ஓசரிப்பதிலும் விரதங்கள் மேற்கொள்வதிலும் குறியாக இருந்தாள். அவள் ஒரு மகானிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டு தீட்சை பெற்றுக்கொண்டு மிக சிறப்பாக ஏகாதசி விரதங்கள் போன்ற விரதங்கள் இருந்து கொண்டு பக்தியுடன் அவள் நடந்து வந்தாள். ஒரு நாள் ஒரு குருவை அழைத்து அவருக்கு பாத பூஜை செய்ய நினைத்தாள். இதில் அங்கத பூபதிக்கு விருப்பமில்லை. அங்கத பூபதி தன்னுடைய கடமையை செய்து வந்தானே தவிர கடவுள் பக்தி, இந்த பாகவதர்களை உபசாரம் பண்ணுவதில் அவனுக்கு ஈடுபாடு கிடையாது. ஆகவே அவன் தன்னுடைய மனைவியிடம், ஏன்னா நீ சாஸ்திரம் தெரிஞ்சவள் என்று சொல்கிறாயே, கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இருக்கிறதே, நீ கணவனுக்கு பணிவிடை செய்தால் போராதா? எதற்காக கண்ட துறவிகளை எல்லாம் உபசரித்து கொண்டு இருக்கிறாய்? எப்படி பார்த்தாலும் பகவானுடைய நாமாவளியே சொல்லி கொண்டு இருக்கிறாயே. கணவனை தொழுவதும் கணவனுக்கு பணிவிடை செய்வதை விட சிறந்த இதில், அதனால் நீ ஒன்றும் விரதங்களெல்லாம் இருக்க வேண்டியதில்லை என்று அவளை கடுமையாக கண்டித்தான். இப்பொழுது அவளுக்கு மிகுந்த சிரமமாகிவிட்டது. அதாவது இல்லறம் என்பது என்றால் இருவரும் ஒரு வழியில் செய்யணும். 2 மாடுகளை ஓட்டி கொண்டு போகக்கூடிய வண்டி மாதிரி தான் இல்லறம் என்பது. ஒரு வண்டி, அந்த வண்டியில் கணவன் ஒரு காளை, மனைவிங்கிறது இன்னொரு மாடு. இந்த 2ம் ஒரு வழியில் போனால் தான் அந்த இல்லறங்கிற வண்டி போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேரும். இந்த 2 மாடும் 2 வழியில் போனதுன்னா அது அந்த வண்டியானது கடை தேர முடியாது. அதுபோல் இவளுக்கு நாம் பக்தியோடு இருக்கிறோம், நம்முடைய கணவன் அதற்கு ஒத்துழைக்கவில்லையே,
அவன் எனக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் எதிர்ப்பாக சொல்கிறானே, பகவான் இல்லாவிட்டால் நம்ம யார் காப்பாற்றுவார்கள்? இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் ரட்சிக்கக்கூடியவன் பகவான் தானே. அதை இவனை உணர மாட்டேங்கிறாரே என்று இவளுக்கு அப்பொழுது ஒரு விஷயம் தோன்றியது. கணவன் எவ்வளவு பராக்கிரமானவனாக இருந்தாலும், கணவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவு புத்திசாலியாக அல்லது பலசாலியாக இருந்தாலும், சமயத்தில் காப்பாற்றுவதுக்கு பகவான் தானே. அவர் திரௌபதியுடைய நிலையை நினைத்து பார்க்கிறாள். வலிமைமிக்க கணவன் 5 பேர் இருந்தார்கள். அவர்களால் காப்பாற்ற முடியாத பொழுது திரௌபதி பகவானைத்தானே சரணடைந்தாள். பகவான் தானே அவருடைய மானத்தை காப்பாற்றினான். அப்படி இருக்கும்போது கணவனுக்கு மாத்திரம் பணிவிடை செய்தால் போதும் என்று இவன் சொல்கிறானே என்று இவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் தர்மசாஸ்திரப்படி கணவனுடைய சொல்லை மீறி நடக்கவும் முடியாது. ஆனால் இவனால் பாகவத உபச்சாரத்தையும் பகவத் பக்தியையும் நிறுத்தவும் முடியவில்லை. ஆகவே இவள் உபவாசம் இருந்து கொண்டு என்னுடைய கணவருக்கு நல்ல புத்தியை கொடு என்று உபவாசம் இருக்க ஆரம்பித்தாள். 1 நாள், 2 நாள், 3ஆவது நாள் ஆனது. இவருடைய வேண்டுகோளை ஏற்ற இறைவன் அந்த அங்கத பூபதியுடைய கனவிலே தோன்றி அவனுக்கு புத்தி சொன்னான். இல்லம் என்பது இருவரும் ஒரே வழியில் நல்ல வழியில் செல்வது தான். அதனால் மனைவி பக்தியாக இருந்தால் கணவன் அதற்கு துணை செய்ய வேண்டும். கணவன் பக்தியாக இருந்தால் மனைவி அதற்கு துணையாக நிற்க வேண்டும். இதுதான் இல்லறம். இருவரும் வேறுபட்ட முரண்பட்ட கருத்துக்களை கொண்டால் அந்த இல்லறம் சுவையாக இருக்காது என்பதை கூறி பகவானுடைய காட்சி கொடுத்தவுடனே அவனுக்கு மனம் மாறியது. நேராக தன்னுடைய மனைவியுடைய அரண்மனைக்கு சென்றான். அவள் தியானத்திலேயே தியானத்திலேயே இருந்தால் அவளை எழுப்பி, அம்மா என்னை மன்னித்து விடு, நீ உன்னுடைய பக்தியை தொடர, நானும் என்னால் ஆனதை செய்கிறேன் என்று அவனும் அவளுக்கு துணை செய்வதாக வாக்களித்து விட்டு நேரத்தில் நடந்த விஷயத்தை சொன்னான். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. ஒரு நாள் ராயசிங் அண்டை நாட்டில் உள்ள ஒரு நாட்டின் மீது படையெடுக்க விரும்பினார். ஏற்கனவே இராணுவ பாதுகாப்பை பொறுப்பேற்றிருந்த அந்த அங்கத பூபதியை அழைத்து சேனைகளுக்கு தலைமை தாங்கி நீ போய் அங்கே அந்த நாட்டை ஜெயித்து விட்டு வா என்றார். அங்கத பூபதி படைக்கு தலைமை ஏற்று அந்த நாட்டை போய் வென்று, ஏற்கனவே தெரிஞ்சதான அந்த நாட்டை வென்றவுடனே அந்த நாட்டில் உள்ள பொருள் செல்வம் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்தார். தன்னுடைய நாட்டில் சேர்ப்பதற்கு ராயசிங்கிற்கு ஒப்படைப்பதற்கு கொண்டு வந்தார். அதில் ஒரு அழகான வைர அட்டிகை ஒன்று இருந்தது. உடனே அதை பார்த்த ராயசிங்கான அங்கத பூபதியானவன் இதை பண்டரிபுரத்தில் இருந்த பெருமாளுக்கு கொடுத்து விடலாமே என்று நினைத்தான். தானியம் பொன் ஆபரணங்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த பிறகு தன் இல்லத்திலே சிலவற்றை எடுத்து சென்றான். ஆபரணங்களை ஆராயும் பொழுது ஒரு ஒளி பொருந்திய பெரிய வைர மாலை ஒன்று இருந்தது. அதை ஜெகநாத பெருமாளுக்கு கொடுக்கலாம் என்று எடுத்து வைத்து விட்டான். இந்த செய்தி ராயசிங்குக்கு போனது. ராயசிங் உடனே நீ கொண்டு வந்த பொருட்களிலே ஒரு வைர அட்டிகை ஒன்று இருந்ததாமே, அதை கொண்டு வந்து கொடு என்று கட்டளையிட்டான். அதற்கு தம்பியான அங்கத பூபதி, அண்ணா இதை பூரி ஜெகநாதருக்கு கொடுத்து விடலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன், ஆகவே அவருக்கு தான் கொடுப்பேன் என்று சொல்லி மறுத்து விட்டான். இப்பொழுது ராயசிங்குக்கு எப்படியாவது அந்த நகையை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம். உடனே தன்னுடைய சகோதரியை அழைத்து, நீ தம்பிக்கு விருந்து கொடுப்பதாக அழைத்து வா சொல்லி அதில் விஷத்தை கலந்து கொடுத்து விடுவோம். அவன் இறந்த உடனே நம்ம அந்த நகையை அபகரித்து கொள்ளலாம் என்று அவனை
நீ போரிலே வெற்றி பெற்றதுக்காக உனக்கு ஒரு விருந்து கொடுக்குறோம் வா என்று அழைத்தான். அங்கத பூபதி தம்மையனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய அரண்மனைக்கு சென்றான். உணவு பரிமாறுவதற்கு முன்னால் இந்த அங்கத பூபதிக்கு எப்போதும் என்ன வழக்கம் என்றால் மனம் மாறியதுக்கு பிறகு எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவது. சாப்பிடும்போது பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிவிட்டு சாப்பிடுவான். ஆகவே தன்னுடைய உணவுக்கு முன்னால் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி நீரால் அதை சுத்தம் செய்துவிட்டு சாப்பிட துவங்கினான். அப்பொழுது ராயசிங் சிரித்து கொண்டே சொன்னான், இந்த உணவில் விஷம் இருக்கிறது, என்ன செய்ய போகிறாய் என்றான். சாப்பிட்டுட்டான். இந்த உணவில் நான் விஷம் கலந்திருக்கிறேன். உடனே அங்கத பூபதியான சிறிதும் கவலைப்படாமல் பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டேன், ஆகவே அது என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு அவன் ஆகவே பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் நஞ்சாக இருந்தாலும் அது அமிர்தமாக மாறிவிடும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போயிட்டான். போன உடனே இவனுக்கு தன்னுடைய சகோதரன் இப்படி நம்மை கொல்ல துணிஞ்சு விட்டானே, இனிமேல் இங்கே இருந்த ஆபத்து, ஆகவே நாம் போய்விடுவோம், இந்த வைரட்டையை எடுத்துக்கொண்டு பெருமாள் ஜெகநாதருக்கு சேர்த்து விடுவோம் என்று பூரியை நோக்கி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு புறப்பட்டான் குதிரையில். இந்த செய்தி அரண்மனைக்கு தெரிந்தது. உடனே ராயசிங்கானவர், அப்போ நம்ம கொடுத்த விஷம் வேலை செய்யவில்லையா, எப்படி தான் அந்த நகையை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி மந்திரியை அழைத்து ஒரு படையை அனுப்பி, நீ அவன் சென்ற திசையிலே சென்றால் அந்த நகையை பறித்து கொண்டு வர வேண்டும் என்று அனுப்பினான். இந்த படை இவர் போகும்போது ஒரு இடத்துல வந்த உடனே இவர்கள் தங்க வேண்டிய இடம் ஏற்பட்டது. வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டது. ஆகவே அந்த இடத்துல ஓய்வெடுத்து விட்டு புறப்படலாம் என்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த வீரர்கள் தொடர்ந்து முற்றுகையிட்டு விட்டார்கள். மந்திரியானவன் உடனே அந்த இதை அரசன் அபகரித்து வர சொன்னார், அந்த நகையை கொடுத்து விடு என்றான். இது பூரி ஜெகநாதருக்கு சொந்தமான நகை, ஆகவே நான் இதை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, நீ வேண்டுமானால் பூரியிலே போய் அந்த ஜெகநாதரிடம் போய் இதை எடுத்துக்கொள் என்று கூறி ஆற்றிலே எறிந்து விட்டான். ஆற்றிலே எறிந்து விட்டு தன்னுடைய மாளிகைக்கு திரும்பி விட்டார். இந்த மந்திரிக்கு இப்போ ஒரே எண்ணு கட்ட நிலைமை. ஏன்னா இந்த நகையை எடுக்காமல் போனால் ஆபத்து என்று அந்த வீரர்களை எல்லாம் தண்ணீரில் குதிக்க சொல்கிறான். அந்த குதித்து கொண்டு தேடுகிறார்கள், ஒன்றுமே இல்லை. ஆற்றில் குதித்து தேடினார்கள். அப்போது அங்கத பூபதியானவர், இந்த வைர நகையானது நதியிலே இருக்காது, ஜெகநாத பெருமாளனுடைய திருமார்பிலே பதக்கமாக அலங்கரித்து கொண்டிருக்கிறது, வந்து பாருங்கள் என்றான். உடனே பூரி ஜெகநாதம் வரையில் அந்த படை சென்றது. என்று அங்கே பூரியிலே இறைவனை பார்த்து வணங்குவதற்காக சென்றபோது அவருடைய மார்பிலே இந்த வைர அட்டிகை மின்ன பகவான் காட்சி கொடுத்தார். அங்கு உள்ள அர்ச்சகர்களிடம் கேட்டார்கள், இந்த அட்டிகை எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்று. அந்த அர்ச்சகர்கள் சொன்னார்கள், நேற்று எங்கள் கனவிலே வந்து ஆற்றிலே ஒரு வைர அட்டிகை மிதந்து வரும், அதை எடுத்து எனக்கு அணிவியுங்கள் என்று பகவான் சொன்னார். நாங்கள் நீராட செல்லும்போது எங்களுடைய கைகளிலே இந்த வட்டிகை கிடைத்தது, அதை இன்று பகவானுக்கு சாற்றி நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம் என்றார். உடனே மந்திரிக்கு அங்கத பூபதியிடம் வெறும் மதிப்பு உண்டானது. உடனே தூதுவர் மூலம் செய்தியை ராயசிங் மன்னருக்கு அனுப்பினார்கள். மன்னர் வந்து தன்னுடைய தம்பியிடம் மன்னிப்பு கேட்டு இறைவனை வணங்கி இருவரும் ஒற்றுமையாக அந்த நகரத்தை பராமரித்தார்கள் என்பதை கூறி, ஒரு பக்தி இல்லாத ஒருவனை கூட இறைவன் நினைத்தார் என்றால் தனக்கு பக்தனாக்கி கொண்டு அவருக்கு அனுகிரகம் செய்வார் என்பதற்கு இந்த அங்கத பூபதியினுடைய சரிதம் நமக்கு பாடமாக அமைகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இறைவான் இதாராய் பறையலரும் போவாய்.
இன்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்சேபம் மற்ற நம் காமங்கள் மாற்றியல் வரும்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள் பெற்று நண்புற வரும்பாவாய் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்த ஹரி கோவிந்தா.